இது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படிங்கிற பாடத்தை போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து உள்ளங்கையில் ஓர் உலகம்ங்கிற பாடத்தோட வினா விடைகளை பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? இப்போ வந்து சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. ஏற்றம், உயர்வு. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, என்று கூட்டல் இல்லை. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து என்றில்லை. என்று கூட்டல் இல்லை, என்றில்லை. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. முன்னே, பின்னே. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. இணையம் வழியே இணைக்கிறது. கணினி இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா சொல் பொருள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. தரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம். தரணினா என்ன? உலகம். சோர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களைப்பு. சோர்வு, களைப்பு. ஏற்றம், உயர்வு. ஏற்றம், உயர்வு. வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட்டு கேள்வி வந்து முதல் கேள்வி வந்து தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, கணினி மூலம் தகவல்களை எளிமையாக பெற முடியும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி, கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பாடல் பொருள் இருக்கு இல்லையா, பக்கம் வந்து 1வது பக்கம். இந்த ஃபுல் பாராவுமே அதில் எழுதிருங்க. கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மனமகிழ்வு ஏற்படுகிறது. இணையத்தின் மூலமாக நல்ல நட்பு உருவாகிறது. கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது. கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. உலகையே உள்ளங்கையில் தரவல்லது. ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. இது வந்து ரெண்டாவது கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா? காட்டிடுவேன், தந்திடுவேன். அடுத்த 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. செய்திடுவேன், சொல்லிடுவேன் அப்படின்னு எழுதிருங்க. எனக்கில்லை, என்றில்லை அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா, விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வந்து அதை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட்டத்தில் திரைன்னு இருக்குது. ரெண்டாவது வந்து கணினி அப்படின்னு எழுதிருங்க. கணினி. 3வது கட்டத்தில் வந்து தகவல் அப்படின்னு எழுதிருங்க. 4வது கட்டத்தில் வந்து இணையம் அப்படின்னு எழுதிருங்க. 5வது கட்டத்தில் உலகம் அப்படின்னு எழுதிருங்க. 6வது கட்டத்தில் வடிவம் அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொல் விளையாட்டு. திறன்பேசியோடு தொடர்புடைய சொற்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டத்தில் இருக்குது. நீங்கள் எந்த இதை இங்கே எழுதுறீங்களோ அதை வந்து விட்டுட்டு தேவையில்லாத எழுத்துக்களை இந்த மாதிரி கோடு போட்டுங்க. திரை. இங்கே பாருங்கள், ஓனா பூனா அதெல்லாம் அடிச்சிடுங்க. இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா புலனம் அப்படின்னு வரும். இந்த கட்டத்தில் கீச்சகம் அப்படின்னு வருது. 3வது கட்டத்தில் இணையம் அப்படின்னு வருது. 4வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முகநூல் அப்படின்னு வருது. 5வது கட்டத்தில் பார்த்தோம்னா புதுமை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து வந்து
இணைந்து செய்வோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பின்வரும் செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்னஞ்சல் வந்து எம்எல் கோடு போட்டு இணைச்சிருங்க. மின்னஞ்சல் எம். புலனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் போடுற அம்புக்குறி இருக்கு இல்லையா, அந்த இது. புலனம்னா ஃபோன் அம்புக்குறி. முகநூல் அப்படின்னா என்ன, ஃபேஸ்புக். முகநூல்னா ஃபேஸ்புக். அதை இதோட இணைச்சிருங்க. மீண்டும் மீண்டும் சொல்லலாமா பகுதியில் வந்து அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகலை கலகலன்னு சிரிப்பு வரலை. இதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். மரக்கிளையை கையால் பற்றி தொங்கையில் கையை சுழற்றினாதால கீழே விழுந்தேன். இதையும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். காற்றுல விழுந்த பழத்தில் சுவை இல்லைன்னு சொல்ல முடியலை. இந்த நினைப்பில் நண்பன் விழுந்தான் பள்ளத்தில். இதையும் திரும்ப திரும்ப சொல்லிப்பாங்க. கலையும் கைவண்ணமும் கொடுத்த படத்தில் கலர்ஸை அடிச்சிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். உள்ளங்கையில் ஓர் உலகத்துக்கான கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.